இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வர போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் உடஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையை மென்மையாக்க போகின்றார். மகளே மகனே கலங்காத, நான் இருக்கேன், உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீரப் போகின்றது. நீங்கள் எதற்காக காத்துட்ருக்கீங்களோ, ஐயோ இது எப்போ முடியும்னு தெரியல, எங்களை துரத்திக்கிட்டே இருக்குது, இது எப்படா விட்டு போகும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களில் மாட்டிகிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா? ஒரு விடுதலையை கொடுக்க போகின்றார். சந்தோஷத்தினால் நீங்கள் துள்ளி குதிக்க போகிறீங்க. அந்த நாள் எப்போ வரும் காத்துட்ருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்குல்ல, ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டுது. ஒரு வாழ்க்கை அப்படின்னமோ, இந்த வாழ்க்கை எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? இப்போ நானே உங்களை கேட்குறேன், நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன சொல்லுவீங்க? நல்லா இருக்குன்னு சொல்வீங்க. நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை, நம்ம யார் கேட்டாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் மனசுக்குள்ளே எவ்வளோ வலியும் வேதனையும் நமக்கு மட்டும் தான் தெரியும்ல, அடுத்தவங்களுக்கு தெரியாது. ஆனால் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு எங்கேங்க, நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க, ராஜா மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லி பார்வையாளராக பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம கூட பழகி நமக்கு என்ன பிரச்சனைன்றது பழகி பார்த்தா தான் தெரியும், கூட இருந்து பார்த்தா தான் தெரியும்ல. இன்றைக்கி எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் வரலாம், வந்து என்ன பண்ணுவாங்க, கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. உண்மைக்கு உழைச்சையோ அடுத்தவங்க நம்ம பாவம் பார்த்து அவங்களுக்கு நம்ம ஒரு சில விஷயம் சொல்லி கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை தாண்டி மேலே போயிடுவாங்கள்ல. ஒரு சில விஷயம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நல்ல விஷயங்கள் பண்ணணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநலம் இருக்குது அவனுக்கு. ஆனால் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஓகேடா நீ பண்ணுற விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடு, நான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுன்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா தனியாக பிரிஞ்சு போயிடறான். பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் இத்தனைக்கும். அவங்ககிட்ட இருக்க ஒரு சில விஷயங்கள் நல்லா கற்றுக்கிட்டு வெளியே போயிட்டு இவன் புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறான். ஸோ அதில் ஹோன்னு வரான். என்னடா இது, நான் ஒன்றா இருந்து நம்ம எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தோம், ஆனால் இப்போது எனக்கு ஒரு உதவி தேவை, ஒரு ஆபத்தில் மாறிட்டுருக்கன்னும் போது அவன் என்ன பண்ணுறான், ரெஸ்பான்ஸே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அவ்வளோதாங்க, அவங்க கற்றுக்கிட்டாங்க. இவங்க என்ன பண்ணால் வெளியே போய் ஓஹோன்னு ஜாலியாக இருப்பாங்க. ஒரு நண்பன் நமக்காக ஒரு சில விஷயம் சொல்லி கொடுத்தானே, இதை பண்ணானேன்னு சொல்லி பாவப்படுற உலகமாயுது இல்லையே. பாவப்படுறது அவன் பார்க்கவே பார்க்காதுங்க. நம்ம நல்லா இருக்குமா, அவ்வளோதான், போச்சுடா சாமி, நம்ம சம்பாரிச்சோமா ஓஹோன்னு வாழலாம், அவ்வளோதான். ஒரு சில மனிதர்களுடைய மனநிலை அப்படி தாங்க இருக்குது. ஐயோ என் நண்பன் கஷ்டப்படுறானே, அவனுக்கு கொஞ்சம் கொடுத்து உதவுன்னு சொல்லி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணுவான், அதை வாங்கிக்கிட்டு இந்த நண்பன் கஷ்டத்தில் இருக்கும்போது ஆபத்துன்னு ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஃபோன் ரெஸ்பான்ஸ் இருக்காது, அவ்வளோதாங்க. நம்ம நல்லது பண்ணுறோம், நம்ம உதவி பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் நமக்கு உதவி பண்ண யாருமே இல்லையே. கலங்குறோம்ல. எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயங்க இது. நம்ம நல்லது நினைக்கிறோம், நல்ல விஷயங்கள் பண்ணுறோம், நம்மளுக்கு ஒரு ஆபத்து பிரச்சனை வரும்போது யாரையும் தொடர்பு கொண்டா, நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லும் போது என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ நடந்த உண்மைகள் நிறைய இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஐயோ உதவிப்பா, இவங்ககிட்ட கேட்கலான்னு சொல்லி நம்ம உதவி பண்ணோம், கால் பண்ணி பார்க்கலான்னும் போது ரிங்கு போய்கிட்டே இருக்கும், ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஆமாவா இல்லையா? இன்றைய நாளில் நீங்கள் ஏமாந்ததெல்லாம் போதும், அடுத்தவங்க நம்பி வாழ்ந்ததெல்லாம் போதும், அடுத்தவங்க உதவி பண்ணதெல்லாம் போதும். ஆண்டவரே ஒரு ஜபம் மட்டும் போதுங்க. அடுத்தவங்க உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அந்த ஜபத்தின் மூலமாக ஆண்டவர் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டுருங்களேன். ஆண்டவர் யார் மூலியமாச்சும் உதவிகள் பண்ணுவாருங்க. அதனால் சோர்ந்து போகாதீங்க. அதுக்கு நான் ஹெல்ப் பண்ண வேணான்னு சொல்ல மாட்டேன். உங்கள் கிட்டே கொஞ்சம் வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு கொடுங்க, எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துடாதீங்க. உங்களுக்கும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. கடைசியில் எதுவுமே யாரும் உதவி பண்ணோன்னா கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது நமக்கு உதவி பண்ணும். ஸோ அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நிறைவான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகின்றார். பழுகி பெருகி நம்ம வாழ்க்கை மென்மையாக போகின்றது. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாறுங்க. தேவ ஆவி உங்களுக்குள் இருக்கும்போது உங்கள் வியாதிகள், அடிமைத்தனங்கள், பாவங்கள், பயங்கள், கவலைகள் மற்றும் சாபங்கள் அனைத்திலிருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். பார்த்தீங்களா, இன்றைய நாள் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனையெல்லாம் போக போதுங்க. சோர்ந்து போகாதீங்க. இது போன்ற பிரச்சனைகளால் எத்தனையோ வருடங்கள் நீங்கள் துன்பப்பட்டாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையை தரப்போகின்றார் என்று
வாக்கு கொடுத்திருக்கின்றார். ஆண்டவருக்கு சத்தமாக ஒரு நன்றி சொல்லுங்கள். மனசுக்குள்ளேயே சத்தமாக சொன்னால் அக்கம் பக்கம் பார்ப்பாங்க என்னடா அப்படின்ட்டு. ஸோ உங்கள் மனசுக்குள்ளேயே சத்தமாக சொல்லிக்கோங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி, என் வாழ்க்கையில் இன்றைக்கி இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் யாரெல்லாம் நம்பணும் அவங்களாம் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நான் உஷாராயிட்டேன்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்குங்க. நிச்சயமாக வெற்றி தாங்க. அதில் இன்றைய நாள் ஜெபம், உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, எனக்காக நான் யோசிக்காமல் அடுத்தவங்களுக்காக நான் வாழ்ந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் அப்படி இருக்க போகிறதில்ல, எனக்காக தான் வாழ போகிறேன். நான் வாழ்ந்தது இல்லாமல் அடுத்தவங்களுக்கு நான் உதவி பண்ணுவேன், கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லு. ஆனால் எனக்கு ஆபத்து காலத்தில் உதவி பண்ண யார் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே நான் நம்பிக்கை வச்சு ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே எனக்கு எல்லாமே நீங்கள் தான், வேறு யாரும் இல்லைன்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு குழந்தைங்களுக்காகவும் ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுக்க வேண்டும் என்று கேட்க போகிறோம். மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பான்னு சொல்லி கேட்கலாமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே எங்கள் பிரச்சனைகள், தடைகள், எங்களது வாழ்வில் உள்ள குறைபாடுகள், எங்களது வேதனைகள் ஆகியவற்றை உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீர் அற்புதம் செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஆண்டவரே நாங்கள் இந்த வாக்குறுதியை உரிமையாக்கி கொள்கின்றோம். ஆண்டவரே உரிமையாக உங்ககிட்ட கேட்குறோம் இயேசப்பா, எங்கள் வாழ்க்கையின் நிலைமையை மாற்றுங்க. ஆண்டவரே எவ்வளோ விஷயங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கு. ஆண்டவரே யாரெல்லாம் நாங்கள் நம்பணுமோ, ஐயோ முட்டாள்தனமாக நாங்கள் நம்பி இப்போ ஏமாந்து நிற்கும் போது அந்த வலியும் வேதனை எங்களுக்கு புரியுது இயேசப்பா. எங்களுக்கு ஒரு விடுதலான ஒரு வாழ்க்கை கொடுங்க. நாங்கள் யாரையும் நம்பக்கூடாது ஆண்டவரே, உங்களை மட்டுமே நாங்கள் நம்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. உமக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. இன்றைய நாள் வாக்குறுதி கொடுத்ததற்காக நன்றி இயேசப்பா. இந்த வாக்குறுதியை எங்கள் வாழ்வில் உரிமையாக்கிக் கொள்கின்றோம் ஆண்டவரே. உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பி எங்களுக்கு விடுதலை அளிக்கும்படி தாழ்மையுடன் கேட்கின்றேன் இயேசப்பா. தயவு செய்து எங்களது பயம் பாவங்களை போக்குங்கப்பா. எங்கள் வாழ்வில் உள்ள எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. தலைமுறை எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமான உடல் தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று எங்கள் வாழ்வில் மிகப்பெரிய உயரத்துக்கு போக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. சோர்ந்து போகாதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் யாரையும் நம்ப போகிறதில்ல ஆண்டவரே, உங்களை மட்டும் நாங்கள் நம்பி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தொடங்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியல, இதுக்கப்புறம் நாங்கள் உமக்கு முன்பாக ஜெபிச்சு கண்ணீரும் கவலையாக ஜெபிக்கின்ற இந்த வேலையில் எங்கள் கண்ணீரை தொடங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. எங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களை செய்ய போவதற்கான நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான உறவுகள், என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொற்றுதலால் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லோரும் ஒற்றுமையாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் சப்பா. ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி அம்மா அப்பா உற்றார் உறவினர் சொந்த பந்தம் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.